8th படிக்கிறப்ப இந்த இடத்துல கிராண்ட் மேலாம் ஒன்று நடந்துச்சு. டியூஷன் போன இடத்துல எல்லோரும் போகலாமான்னு பேச்சு கிளம்பி ஆசைப்பட்டு ஆர்வமாக பார்க்க கிளம்பியாச்சு. போன இடத்துல என்ன ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பார்த்து எங்கள் வீட்லேயும் போட்டு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே அம்மா கிட்ட சொல்லாமல் போவியா, நான் அந்த அடி வாங்கினேன், அதை மறக்கவே முடியாது. சொல்லாமல் போனது ஒரு குத்தமாடா, இதுக்கா இவ்வளோ அடி, டியூஷன் மிஸ் கூட தானே போயிட்டு வந்தோம்லாம் அப்போ சின்ன பிள்ளைத்தனத்தில் புரியல. பட் வீட்டில் அம்மா கிட்ட சொல்லாமல் போகிறது தப்பு தான் அப்படிங்கிறது ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிய வந்துச்சு. கையில் கூட்டு போன பிள்ளைங்க எங்கேயாவது கண்ணில் தட்டுப்படலனாலே அவ்வளோ பதட்டமாகுது. ஸோ சொல்லாமல் போயிருந்தால் எவ்வளோ பதட்டமாக இருக்கும் நம்ம தாய்க்குங்கிறது ஒரு ஏஜ்க்கு அப்புறம், அந்த மெச்சூர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் இல்லையா. நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் சேஃபாக பார்த்துக்கிறதுக்கும் தான் அந்த அடி. இனி சொல்லாமல் போக மாட்டேனே அப்படின்ட்டு உறுதிமொழி எடுத்தே தான். சரி, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தானே செய்யணும். பல அடிகளை கடந்து என்ன மாதிரி 90s கிட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுலேருந்து பல வருஷமாக இங்கே மேலே அது இதுன்னு என்னெல்லாமோ நடந்திருக்கு. எதுக்குமே வந்ததில்லை, வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்ததில்லை. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு சென்னை ஹில்ஸ் கிராண்ட் மேலாம் நடக்குதுன்னு என் தாய் கூடவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுவும் உடனேலாம் வரல, முடிகிற டைமில் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டேன்னு சொன்னால எப்படியாச்சும் இங்கே வந்துடணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. சரி, வீக்கெண்ட் தானே ஒரு வாட்டி சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எங்கள் ஊர் பாஷையில் சொல்லணும்னா வாங்க எல்லாரும் பராக் பார்த்துட்டு வருவோம்னு ஒன்றா கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து நான் முக்கால்வாசி பிள்ளைங்க பின்னாடி ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் நிறையவே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணிருச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. நம்ம குட்டீஸ் இருந்தனால சரியாக என்னால் பார்க்கவும் முடியல. பட் எனக்கு பிடிச்ச மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸில் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஹோம் ஆக்சசரிஸ் அண்ட் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், லேடிஸ்க்கு ஜென்ஸுக்குன்னு தனித்தனியாக ஷோரூமில் இருந்த மாதிரியே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்க ட்ரெஸ்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ க்யூட்டாக வாங்கணும்னு ஆசையாகவே இருந்துச்சு. எப்படி நம்ம ஈத் பர்ச்சேஸ்க்கு வெளியே தான் போயாகணும். எல்லாருக்கும் அமைஞ்சா இங்கேயே ரமதான் ஷாப்பிங் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ சீக்கிரமாகவே ரமதான் ஷாப்பிங் பண்ணுறோம். நம்ம ஊர்லேயுமே நிறைய பேர் உங்களுடைய ரமதான் ஷாப்பிங்கை இங்கேயே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஊர் ஜலாலியா நிக்காஹ் மஜ்லிஸ் தான் இந்த கிராண்ட் மேலாம் நடக்குது. இன்னைக்கு நைட் வரைக்கும் தான். ஸோ லாஸ்ட் டே நீங்கள் கிளம்பணும்னாலும் ஈவினிங் போய் கிளம்பி பார்த்துட்டு வாங்க. அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இல்லாத ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸும் கொடுத்தாங்க. நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்துட்டோம். சில்லி ஃப்ரைஸ், மோமோஸ், பாவ் பஜ்ஜின்னு ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. சுட சுட சர்வ் பண்ணாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி என்னோட வீடியோஸில் அடிக்கடி இதை பற்றியே பேசுகிறேன்னு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் நான் போகிற இடத்துல பார்த்தும் இதை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியல. அங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நீட்டாக சேர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுட் வேஸ்ட் போடுறதுக்கும் பக்கமாக பெரிய ட்ரம் இருக்குது. அப்படி இருந்தும் கண்ணாலேயே பார்க்குறேன் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அசால்ட்டாக கீழே போட்டு போகிறீங்க. நம்ம வீடாக இருந்தால் இப்படி சாப்பிட்டுட்டு போடுவோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தை ரிப்பீட் பண்ணாதீங்க ப்ளீஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசினப்போ ஒருத்தங்க பண்ண கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்வஹீரீன். நிச்சயமாக அல்லாஹ் தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு மனம் வருந்துபவர்களையும் தூய்மையானவர்களையும் விரும்புகிறான், நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம்.